தாவேகா ஆட்சியில் கடந்த கால ஊழல்களுக்கு எதிராக போடப்படும் புகை மூட்டத்தால் ஊழல் பெருச்சாலைகள் ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் கடந்த அதிமுக மற்றும் திமுக ஆட்சி காலங்களில் நெல் மூட்டைகளை ஏற்றி இறக்கும் பணிக்கான வாடகை லாரி டெண்டரில் 300 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் அரங்கேறி இருப்பதாக கூறி அதிர வைக்கின்றனர் டெல்டா மாவட்ட விவசாயிகள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆர்னி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள். வெற்றிகரமான நாளைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள். இதுகுறித்து ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் இளவரியிடம் பேசினோம். நெல் மூட்டைகளை ஏற்றி ரயில்வே வேன்களுக்கு கொண்டு செல்வது உள்ளிட்ட பணிகளுக்கான போக்குவரத்து ஒப்பந்தம் 1974ஆம் ஆண்டு முதல் அமலில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்தந்த மண்டல நுகர்பொருள் வாணிப கழக மேலாளர்களே முடிவு செய்து டெண்டர் விடுவார்கள். குறைவான மதிப்பீடு கோரியவர்களுக்கு டெண்டர் வழங்குவார்கள். பின்னர் இந்த நடைமுறை மாறி வாணிப கழக நிர்வாக இயக்குநர் மூலம் டெண்டர் இறுதி செய்யப்பட்டது. அப்போதிருந்துதான் இந்த ஊழல்கள் தொடங்கின. 2020ஆம் ஆண்டு ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மற்றும் குறிப்பாக ஒரு பெண் IAS ஆபீசரின் தவறான வழிகாட்டுதலால் 60 பேர் செய்து வந்த ஒப்பந்த பணிகளை ஆர்னிகா என்டர்பிரைஸ், சிங் ஃபுட்ஸ் என 2 நிறுவனங்களிடம் மட்டும் ஒப்படைத்தனர். டெண்டர் விட வேண்டும் என்றால் ஒரு மாவட்டத்திற்கு 15 லாரிகள் மற்றும் 150 ஊழியர்கள் இருக்க வேண்டும். இதுதான் டெண்டர் விதிமுறை. ஆனால் 2020ஆம் ஆண்டு டெண்டர் விடப்பட்ட 2 நிறுவனங்களிடம் ஒரு லாரி கூட இல்லை, ஊழியர்களும் இல்லை. இந்த 2 நிறுவனங்களும் கிறிஸ்டி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் குமாரசாமி என்பவருக்கு சொந்தமானது. இந்த கிறிஸ்டி நிறுவனம் கர்நாடக மாநில அரசால் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தது. எடப்பாடி முதல்வராக இருந்த காலத்தில் இப்படி தவறான முன் உதாரணத்தை அறிமுகப்படுத்தினார்கள். பின்னர் ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடும் முறையை மாற்றி 5 ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது 2020 முதல் 2024 வரை என மாற்றினார்கள். இது மிக பெரிய தவறு. ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டரை மாற்றும் போது டெண்டர் உயர்வு தொகை 8% தான் இருக்கும். யாருக்கும் 8% மேல் கொடுத்ததே இல்லை. ஆனால் இந்த விதி மீறப்பட்டு மேற்கொண்ட நிறுவனத்திற்கு 30% உயர்வு, அதுவும் 5 ஆண்டுக்கு வழங்கப்பட்டது. இதனால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு 300 கோடி ரூபாய் அளவில் இழப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அப்போதைய நிர்வாக இயக்குநர் வீடு, அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையும் மேற்கொண்டனர். அதன் பிறகு அந்த விவகாரம் என்ன ஆனது என்றே தெரியவில்லை. இந்த நிலையில் 2021இல் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மேற்கொண்ட ஊழல் குறித்த முறையீட்டினை எங்கள் சங்கம் சார்பில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியிடம் அளித்தோம். அதன் பேரில் கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், நிர்வாக இயக்குநர் பிரபாகர் ஆகியோர் தலைமையில் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். எங்கள் எதிர்ப்பை கருத்தில் கொண்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் கோரும் நடைமுறை 20/2/2023 அன்று ரத்து செய்யப்பட்டது. இதனால் கழகத்திற்கு ஏற்பட இருந்த 150 கோடி ரூபாய் நஷ்டம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து திமுக அரசு மறு டெண்டர் விடுவதில் காலம் தாழ்த்தி 2024இல் டெண்டர் இறுதி செய்யப்பட்டது. அதுவும் அதே கிறிஸ்டி நிறுவனத்திற்கு 5 வருடத்திற்கான டெண்டராக கொடுக்கப்பட்டதை அறிந்து அதிர்ந்து போனோம். SORக்கு முரண்பாடாக 38% கூடுதலாக போக்குவரத்து தொகை நிர்ணயம் செய்து டெண்டர் விடப்பட்டுள்ளதால் கழகத்திற்கு மீண்டும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகா அரசு எங்கள் முறையீட்டினை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்வதோடு டெண்டரை ரத்து செய்து மறு டெண்டர் விட வேண்டும். அத்துடன் இனிவரும் காலங்களில் டெண்டரில் எந்தவித முறைகேடும் நடைபெறாத வகையில் நுகர்பொருள் வாணிப கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார். இதுகுறித்து விளக்கம் பெற உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணனை பலமுறை தொடர்பு கொண்டும் நமது அழைப்பை அவர் ஏற்கவில்லை. இதுகுறித்து பேசிய திருவாரூர் நுகர்பொருள்
நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் சரவணன், திருவாரூர் மாவட்டத்தில் நெல் தேக்கம் எதுவும் இல்லை. டெல்டாவில் மொத்தம் இருப்பில் உள்ள நெல் மூட்டைகள் குறித்து அவர்கள் கூறியிருக்கலாம். இங்கு இருப்பில் உள்ள நெல் மூட்டைகளை மொத்தம் உள்ள 24 அரவை மில்களுக்கு மாதம் 68,000 டன் வீதம் அரவைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இப்போது 2,46,000 டன் இருப்பு உள்ளது. ஒவ்வொரு மாதமும் 15,000 டன் நெல் தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அரவைக்காக ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் தேவைக்காக இருப்பில் உள்ள நெல் 4 மாத காலத்தில் அரவை செய்யப்பட்டுவிடும் என்றார். ஊழல் செய்தவர்களிடம் இருந்து பணம் பறிமுதல் செய்யப்படுமா? ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவார்களா? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆரணி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள். வெற்றிகரமான நாளைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள்.